சந்தோஷி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இப்பதான் வேன்ல ஏத்திட்டு வரேன். இன்னும் 2 நாள் லீவு போட்டிருக்கலாம்னு தோணுது. எதுக்கு? உன்னை நான் 1 வாரம் வீட்டில் வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. இப்ப எதுக்கு மாப்பிளம் பொரிச்சிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இதையும் சேர்த்து லஞ்சு கட்டு. ஆமா, அவர் சாப்பிட்றதுக்குள்ள துணி மாதிரி ஆயிடும். அப்புறம் எதுக்கு? ஒன்றும் ஆகாது. கிளம்பிட்டாரா? ம். நேத்து வரைக்கும் சந்தோஷ் சந்தோஷ்னு அவளை கொஞ்சிட்டு இருந்தவரு இப்ப அவளை பெரிய மனுஷி மாதிரி ட்ரீட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவகிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறாரு, விளையாட விட மாட்டேங்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு கட் பண்றாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பண்றாரு? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நித்யா, நல்லா இருக்கு நீ சொல்றது. இத்தனை நாள் வரைக்கும் மாப்பிள்ளை அவளை ஆம்பளை பிள்ளை மாதிரி செல்லம் கொடுத்து வளர்த்தது பத்தாதா? எத்தனை பேர் இப்படி செய்வாங்க? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அத்தை. இப்பவே அடக்கி வளர்க்கலன்னா நாளைக்கு லவ் கிவ்னு வந்து நின்னா யார் பொறுப்பு? அவ குழந்தைங்க. சொசைட்டியோட பார்வையில சந்தோஷி இனிமேலும் குழந்தை இல்ல, நமக்கு தான் அவ குழந்தை. புரியுதா? வெளி உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா இப்படிதான் பேசுவேன். வெளியுலகம் தெரியாம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சதியாரா? நீங்க தானே. இப்ப பெருசா பேச வந்துட்டாரு. நித்யா, வாய மூடு. ஏய், இந்தா இதையும் கொடுத்து விடு. எல்லாம் நீயே கொண்டு போய் கொடு. மாப்பிள்ள, உங்களுக்கு பிடிக்குமேனு அப்பளம். இந்தா நீ பாரு, அவ ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆச்சு. எப்படி இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் அப்படியே இருக்காளுங்க? பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாம இருக்காளுங்களே. அங்க நம்ம வீட்டுக்கிட்ட கூட ஒரு ஃபாரினர் வாடகைக்கு வந்திருக்கா. 40-45 வயசு இருக்கும். 2 பசங்க கூட இருக்காங்க. ஆனா விடன்னு இருக்கா. அவங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கம்மா. ஆமா, நாம பண்ணாத ஒர்க் அவுட்டா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாங்கன்னு நாமளும் தான் வேலை செய்யறோம். ஆனா நம்மள பாரு. ஒர்க் அவுட்னா அது இல்லம்மா. பின்ன என்ன? அம்மா பசிக்குது. ஏண்டி வரும்போதே பசிதானா? கார்ன்ஃப்ளேக்ஸ் குடுமா. ஏய், என்ன இதெல்லாம் இப்படியே போட்டு போற? எடுத்து வை. போ பாட்டி, நீயே எடுத்து வை. இங்க பாரு, இதெல்லாம் அப்படியே போட்டு போறா. குழந்தை ஸ்கூல்ல இருந்து டயர்டா வந்திருப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். நித்யா, நீ தானே அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும். அப்புறம் பொறுப்பு எப்போ வர்றது? நீ சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்துதா? வரும்போது தானா வரும், விடு. என்னமோ போ. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்க்குறியோன்னு பயமா இருக்கு. அம்மா நான் விளையாட்டு வரேன். ஹோம்வொர்க்ல ஹெல்ப் பண்ணனும்னா. ஓகேடா, பை. என்ன நித்யா, அவளை விளையாடலாம் அனுப்புற? அவளை கூப்பிடு. இனிமே பசங்களோட போய் கிரவுண்ட்ல எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு நீ தான் அவளுக்கு சொல்லணும். ஒர்க் அவுட்னா என்னன்னு கேட்டியே? அப்படின்னா அதாம்மா வெள்ளைக்காரி ஒர்க் அவுட். இப்ப அதான் முக்கியம். போய் அவளை கூப்பிடு. போ. மேட்ச்ல இதே மெயின்டைன் பண்ணிக்கண்ணா. ஏய் சந்திரு, ஒழுங்கா பால் அடிக்கணும். காம்பவுண்டுக்கு வெளில அடிச்சிடாத. என்னடி கூப்பிட்டியா? வராளா? கேட்டுக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்கியே.